ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கிற ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடிட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபர் எஃபெக்ட் எப்படி குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ எவ்ரிவன். இப்ப தெரியுதுங்களா? இந்த மாரி சைடுல ஃபுல்லா ஒரு மாரி லியான் எஃபெக்ட் மாரி போகும். அதுதான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிளிப்பு எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அந்த சைஸ் மட்டும் ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் எடுத்து போடுங்க. இல்லை நான் இது உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டு பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுங்கிறது வந்து ஹெவி சாஃப்ட்வேரு. அது வந்து ஒவ்வொரு செகண்டுக்குமே ரெண்டரிங் ப்ராசஸ் வந்து பயங்கரமாக இழுக்கும். ஸோ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணுறது நமக்கு என்ன தேவையோ அந்த கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு கிளிப் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கான கிளிப்பு. இந்த கிளிப்பை என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ராக் பண்ணி கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு காம்போசிஷன் செட் பண்ணிக்கும், ஒரு சாலிடை வந்து உருவாக்கிடும். ஸோ இதுதான் வந்து அந்த கிளிப்பு. இப்போ வந்து இதில் இவ்வளோ ஃபுல்லாக எனக்கு தேவை கிடையாது, கொஞ்சம் தான் போதும். அதனால் வந்துட்டு ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஷாம். இது வரைக்கும் போதும் எனக்கு. ஸோ வந்துட்டு இங்கே வந்து என் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் கிளிப் வந்து மார்க் ஆயிரும். ஸோ இந்த மேலே ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் கம் டு ஒர்க் ஏரியான்னு இருக்கு இல்லையா, இந்த ட்ரிம் கம் டு ஒர்க் ஏரியான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த கிளிப் மட்டும் வந்துடும், மற்றதெல்லாம் காணாமல் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்லேயருக்கு ஃபுல்லாக நம்ம வந்து சபர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இவரை தனியாக கட் பண்ணணும் இல்லையா, அந்த கட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிமூவல், அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரோட்டோ ப்ரஷ். இதுதான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து Alt+W அழுத்தினோம்னா ஓப்பன் ஆயிரும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து ப்ரஷ் டூல் மாறலன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். பார்த்தீங்களா, மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அவுட்லைன்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் ஒரு கோடு அழகாக கிழிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணணுன்னா மவுஸை ஒரு ரோலரில் இப்படி முன்னாடி ரோல் பண்ணிங்கன்னா வந்துடும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி நவுத்துவோமோ அதே மாதிரி ஸ்பேஸ் பாரை தட்டி நவுத்திக்கிட்டு கொஞ்சம், அவ்வளோதான், வந்துடுச்சா, அவ்வளோதான். உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். இப்போ ஓகே, ஓரளவுக்கு எனக்கு வந்துருச்சு. இப்போது நான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மானிட்டரில் ஃபிட்டு கொடுத்தா கரெக்டான சைஸ்க்கு வந்து உக்காந்துரும். ஓகே, இப்போது அது பர்ஃபெக்டாக இதாகிடுச்சு. அடுத்தது நாம் இதை வந்து ட்ராக் பண்ணணும் இல்லையா. ஸோ எஃபெக்டில் பக்கத்தில் லேயரில் ஆட்டோ ட்ராக்குன்னு இருக்கு இல்லையா, இதை கொடுக்குறோம். இதை கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆல்பா தான் வச்சுருக்கணும். ஒர்க் ஏரியா செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில டைம் இந்த இதில் இருக்கும், கரண்ட் ஃப்ரேமில் இருக்கும். நாம் வந்து ஒர்க் ஏரியா கொடுத்துக்கிட்டு இந்த செட்டிங்ஸ் ஆல்பாவில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுறணும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரெண்டரிங் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம இதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அந்த எஃபெக்ட்டு நாம் வந்து இங்கே பக்கத்தில் எஃபெக்ட் பார் இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் சபர் அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும். அது வந்துச்சுங்களா, இதை தூக்கி அப்படியே இது மேலே போட்டுருங்க. லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே. இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே வந்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ் ஸ்கோர் இருக்குல்ல, இந்த இடத்துல இதை அழுத்துனீங்கன்னா சபர் லேயர் மாஸ்க் டெக்ஸ்ட் லேயர்னு இருக்கும். இதில் வந்து லேயர் மாஸ்க் கொடுத்துருங்க. இப்போது வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்து கீழே ரெண்டர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா டிசேபிள்னு இருக்கா, இது கிடையாது. இந்த ரெண்டர் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பிளாக்குன்னு ஒரு ஆப்ஷன் வருதா, இதில் ஆடு கொடுத்துடணும். ஆடு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த ஸ்டைல் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்குதோ அந்த ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து மேலே சப்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் செலக்டில் போயிட்டு ஒவ்வொரு செட்டிங்ஸாக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த செட்டிங்ஸ் சூப்பராக இருக்குது, இல்லை நேரோ செட்டிங்ஸ் நல்லா இருக்குது, இல்லை இதுலேயே வந்து போர்ட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நமக்கு ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ இதை வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து எஃபெக்ட் போட்டோம், பட் ஆனால் அனிமேஷன் வந்து பண்ணலை. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு அனிமேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு எண்டு ஆஃப்செட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு 0 குத்துடணும். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ, நான் வந்து ஃபுல்லாக தான், ஏன்னா நான் அந்த குறிப்பிட்ட கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு சூப்பரான எஃபெக்ட். ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஷாம். சூப்பராக கிரியேட் ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் போய் ரெண்டர் கொடுக்க வேண்டியது தான். ரெண்டர் எப்படி கொடுக்கணுன்னா, நமக்கு வந்து எஃபெக்ட் சூப்பராக க்ரியேட் ஆனதுனால இப்போது நம்ம போய் ரெண்டர் கொடுக்க வேண்டியது தான். இப்போது இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றோம். இந்த ஆட் டு ரெண்டர் கியூன்னு இருக்குல்ல, இதில் கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணுறது கேட்கும். இது எப்பவுமே ரெண்டர் எடுக்கும்போது கியூவில் தான் எடுக்கும், கியூ டைமில் தான் எடுக்கணும். கியூ டைமில் எடுத்துட்டு கீழே வந்து ஆர்ஜிபி ஆல்பான் இருக்குல்ல, இதில் தான் கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு ரெண்டர் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரெண்டர் ஆகிடும். அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் கிளிப்பு ரெண்டர் பண்ணுறீங்கன்ற பொறுத்தா ரெண்டரிங் டைம் மாறும். ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு 3-4 செகண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ரெண்டர் பண்ணி வச்ச இதுவை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இது இப்படி தான் ரெண்டர் ஆகிருக்கும். சூப்பராக ரெண்டர் ஆகிடுச்சிங்களா? இப்போது இதை தூக்கி அப்படியே அந்த ஒரிஜினல் கிளிப் மேலே நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் வேணும்னு நினச்சிங்களோ. ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஷாம். நான் ஒரு ப்ரொஃபஷனல். சூப்பர். இப்படி தான் அந்த எஃபெக்டை நாம் உருவாக்கணும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோ வேணும், இல்லை எனக்கு இந்த எஃபெக்ட் பர்டிகுலராக தெரியல, ப்ரீமியர் ப்ரோவில் இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எனக்கு இது ட்ரை பண்ணணுன்னு விரும்புகிறேன், எனக்கு இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்கள் யாராவது கேட்டால் தான் நானும் இந்த மாதிரி வீடியோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு எனக்குமே ஐடியா வரும். எனக்கா என்ன தோணுதோ அது போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் அதை வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக நான் போடுவேன். ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஷாம். நான் ஒரு